அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி மார்ச் 27 தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தொண்டாற்றியவர் சுவாமி விபுலானந்தர் பிறந்த தினம் என்று. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியவரும் இலக்கியம் சமயம் ஆகிய துறைகளில் வல்லுநருமான சுவாமி விபுலானந்தர் பிறந்த தினம் என்று. இயற்பெயர் மயில்வாகனன். இவருடைய இயற்பெயர். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் காரைத்தீவு என்ற ஊரில் பிறந்தவர் 1892. இயற்பெயர் மயில்வாகனன். ஆரம்ப கல்வியை கல்முனை மெதடிஸ்ட் ஆங்கில பள்ளியில் கற்றார். பின்பு மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் பயின்றார். தமிழ் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றிருந்ததோடு கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சிங்களம் ஆகிய மொழிகளையும் அறிந்திருந்தார். கந்தையா பிள்ளை என்போரிடம் பண்டைய தமிழ் இலக்கியம் கற்றார். 1912ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை முடித்த பின்பு மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் ஆசிரியராக 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். புனித மைக்கேல் கல்லூரி அங்கே இருந்திருக்கு. அங்கேயுமே கிறிஸ்துவ பரப்புரைகள் இருந்திருக்கின்றது இதன் மூலியமாக தெரிய வருகிறது. ஆயிரத்தி 1915 கொழும்பு அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ பெற்றார். பின்பு இயற்பியலில் பட்டம் பெற்றார். மதுரை தமிழ்ச் சங்கத்தின் பண்டிதர் பட்டம் பெற்றார். இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் இப்பட்டத்தை பெறுவது இதுவே முதல் முறை. 1917 யாழ்ப்பாணம் சம்பத்தரசியார் கல்லூரியில் பணிபுரிந்தார். 1928 திரிகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் தலைமை பொறுப்பை ஏற்றார். முறைப்படி இசை பயின்றவர். யாழ்ப்பாணம் ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கம், அபிவிருத்தினா டெவலப்மெண்ட்டு சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி தமிழை வளர்த்தார். 1922 சௌரி சௌரா சம்பவம் நடந்த வருஷத்தில் சென்னை ராமகிருஷ்ணா மிஷனில் சேர்ந்தார். மயிலாப்பூர் மடத்தில் பிரம்மச்சாரிய தீட்சையும் சந்நியாச தீட்சையும் பெற்றார். ராமகிருஷ்ணா மிஷன் நடத்தி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விஜயம் மற்றும் வேதாந்த கேசரி என்ற ஆங்கில பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்து சிறப்பான பல கட்டுரைகளை எழுதினார். ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை அடிப்படையாக கொண்டு பல திறனாய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். இவை மதங்க சூளாமணி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. 1914 முதல் 1947 வரை இவர் எழுதிய 170 கட்டுரைகள் 1995 4 தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. 1924 சுவாமி சிவானந்தர் இவருக்கு சுவாமி விபுலானந்தர் என்ற துறவர பெயரை சூட்டினார். அதன் பிறகு இலங்கை திரும்பிய இவர் அங்கே ராமகிருஷ்ண மிஷன் மேற்கொண்டிருந்த கல்வி பணிகளை ஒருங்கிணைத்தார். 1931 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் தமிழ் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். தமிழ் இசை, இந்திய இசை வடிவங்கள், இசைக்கருவிகள் குறித்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இவர் எழுதிய மிகவும் பிரசித்தி பெற்ற யாழ் நூல் என்ற நூல் 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ வெளிவந்திருக்கிறது. 1943 இலங்கையில் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது தமிழ் துறையின் முதலாவது பேராசிரியராக பணியாற்றினார். தமிழர்களின் வரலாறு, தமிழ் இலக்கியம், தமிழ் இசை, இசைக்கருவிகள், வேதாந்த தத்துவங்கள் குறித்து இவரது அற்புதமான உரைகள் இந்தியாவிலும் பல சர்வதேச பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது. பாரதியாரிடம் மிகுந்த பற்று கொண்டு அவரை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தமிழுக்கும் தமிழர் இசைக்கும் பெருந்தொண்டாற்றிய விபுலானந்த அடிகளார் 1947 55 வயதில் காலமானார். மல்டிபிள் பர்சனாலிட்டி. இவர் டிப்ளமோ படிச்சிருக்கிறார் பாலிடெக்னிக் காலேஜில். அதுக்கடுத்து இயற்பியலில் பட்டம் பெற்றிருக்கிறார். அதுக்கடுத்து இசையை பற்றி படிச்சிருக்கிறார். அதுக்கடுத்து தமிழ் பண்டிதர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதுக்கடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் தமிழ் ஆசிரியராக பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்நியாச தீட்சையும் பெற்றிருக்கிறார். 1892 பிறந்தவர். 1947 55 வயது தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ விஷயங்களை சாதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாரு. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை விபுலானந்தர். மார்ச் 27 வியாழக்கிழமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம்.